வீடியோவில் நம்ம வந்து ஆர்டிகிள் 15ல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் சீரீஸில் ஆர்டிகிள் 15லேருந்து பார்க்கலாம். இப்போ ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகிள் 15 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிமினேஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி தான் வந்து இந்த ஆர்டிகிள் 15. தி ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப், அதாவது ஒரு அரசு வந்து ஒருத்தருடைய மதத்தையோ அவங்களுடைய இனம், எந்த இனம், அப்புறம் வந்து ஜாதி, அப்புறம் வந்து அவங்களுடைய பாலினம், அப்புறம் பிறந்த இடம், இதை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த விஷயங்களை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. நோ சிட்டிசன் ஷால் ஃபேஸ் எனி டிசேபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் இன் ஆக்சஸ் ஆஃப் பப்ளிக் பிளேஸ், அதாவது பொது இடங்களுக்கு போகிறத அனுமதி மறுக்கக்கூடாது. அப்புறம் வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதை தடுக்கக்கூடாது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை பண்ணணும். அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாமல். அதாவது அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணங்கள், சில இடங்களில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும், அதாவது ஷெட்யூல்டு ஏரியாஸ் அந்த மாதிரினா ஓகே. மற்றபடி சும்மா எல்லா இடத்துலையும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. திஸ் ப்ரொடெக்ஷன் அப்ளைஸ் டு ஆக்சஸ் அண்டு யூஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஹோட்டல் போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கெல்லாம் போயிட்டு நீ உள்ளே வரக்கூடாது. அதாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் டெலிவரி பண்ணுறவங்கலாம் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 15 வந்து அது வந்து தப்பு. அதாவது அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, பப்ளிக் ஆக்சஸ்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். எவ்ரி ஒன் ஹேஸ் ரைட் டு என்டர் த யூஸ் திஸ் பிளேசஸ் ஈக்குவலி, எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது. வெல்ஸ், டேங்க்ஸ், பேத்திங் கார்ட்ஸ், ரோட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த ரைட்ஸ் இருக்குது. இஃப் தீஸ் ஆர் மெயின்டைன் பை த ஸ்டேட் ஆர் மென்ட் ஃபார் பப்ளிக் யூஸ், நோ ஒன் கேன் பி ஸ்டாப்ட் ஆர் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் இட். அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய இந்த கிணறுகள், அப்புறம் வந்து இந்த குளம், அப்புறம் குளிக்கிறதுக்கான இடங்கள், அப்புறம் வந்து ரோட்ஸ், இதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே இருக்க பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 15லேயே வந்து பலவிதமான கிளாஸஸ் இருக்குது, நிறையாவே வந்து பிரிவுகள் இருக்குது. ஸோ 15 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒருத்தருடைய ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் 15 கிளாஸ் 1. அடுத்து வந்து 15 கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, நோ பிரைவேட் ஆர் பப்ளிக் பிளேஸ் ஓப்பன் டு பப்ளிக் கேன் டிஸ்கிரிமினேட், அதாவது அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. நோ மீன்ஸ் அந்த இல்லைங்கிறத நம்ம அந்த சேர்த்து படித்தோம்னா, ஸோ வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அதாவது ஒருத்தருக்கு வந்து ரிலீஜியனை வச்சு அவங்களுடைய வேலை வாய்ப்பை மறுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து டெமோக்ரஸியை வந்து ஒரு ஃபவுண்டேஷன், அடிப்படை, எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு உரிமை கொடுக்கணும். டிஸ்கிரிமினேஷன் பை ஸ்டேட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே இருக்க பாயிண்ட். 15 கிளாஸ் 2ல் பார்த்தோம்னா, ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலுக்கோ போகிறோம்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஈக்குவாலிட்டி அப்ளைஸ் இன் டெய்லி லைஃப் டூ, அதாவது டே டு டே லைஃப்லேயும் இருக்கும், நாட் ஜஸ்ட் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் கிடையாது, பொது வாழ்க்கையிலேயுமே வந்து அந்த சமத்துவங்கிறது இருக்கணும். ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ் அப்படிங்கிறதா வந்து 15ல் 2. அடுத்து 15ல் 3 பார்த்தோம்னா, ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் லாஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். அதாவது 15ல் 3 பாருங்க, ரிசர்விங் சீட்ஸ் ஃபார் விமன் இன் லோக்கல் பாடிஸ் ஆர் ஹாஸ்டல்ஸ். இப்போ பெண்களுக்கு வந்து சில சிறப்பு உரிமைகள். இப்போ டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம், இது வந்து டிஸ்கிரிமினேஷன், ஆனால் வந்து பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். எதுக்காகனா, பெண்கள் அவங்களாம் வந்து கொஞ்சம் வீக்கர் மீன்ஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களை வீக்கன் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது சப்ரஸ் பண்ணி அவங்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதனால வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத கொண்டு போவாங்க, ப்ரொடக்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அந்த கீவேர்டை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ். ஸோ ப்ரொடக்டிவான சில விஷயங்களை, பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சுக்காக இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து பண்ணுறாங்க. ட்ரூ ஈக்குவாலிட்டி சம்டைம்ஸ் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா சப்போர்ட், அதாவது பெண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட். பெண்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து சில சிறப்பான ஒரு சேர்ஸ் கொடுக்கறது, ஒரு பப்ளிக் பிளேசஸில் சீட்ஸ் அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேர் வந்து உங்களுக்கு கொடுக்குறது, அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பாருங்கள் 15 கிளாஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் லாஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது பிற்படுத்தப்பட்டோர், ஷெட்யூல்டு காஸ்ட், அட்டவணை வகுப்பினர் மற்றும் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அப்புறம் வந்து அட்டவணை பழங்குடியினருக்கு வந்து சிறப்பான சட்டங்களை வந்து இயற்றலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் இன் காலேஜ் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட், அட்டவணை வகுப்பினர், அப்புறம் வந்து பழங்குடியினர், அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இவங்க எல்லாருக்குமே வந்து
அந்த காலேஜஸ்ல ரிசர்வேஷன் வந்து குடுக்கலாம். அதுங்கிறது 15 கிளாஸ் 4 அப்படிங்கிற விஷயம். இது என்ன பண்ணுதுன்னா, ப்ரமோட் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப். இவங்கலாம் பாருங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசிலாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாவே வந்து நிறையாவே வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸுக்கு வந்து ஆளாயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காலேஜஸ்ல ஒரு ரிசர்வேஷன் குடுக்கறதுனால சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் அப்லிஃப்ட்மென்ட் வந்து கிடைக்குது. இதுலயுமே வந்து சில விதிவிலக்குகள் இருக்கு. அதாவது ஓபிசி அவங்கள பொறுத்தவரைக்கும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல சேரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதையுமே பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா 15 கிளாஸ் 5 பாருங்க. ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் லாஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ஒரு அரசு வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு சில ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஓபிசி ரிசர்வேஷன் இன் பிரைவேட் காலேஜஸ் நான் மைனாரிட்டி. ஸோ இந்த விஷயம் அதாவது பார்த்தோம்ல கரெக்டாக பிரைவேட் காலேஜஸில் நான் மைனாரிட்டியாக இருந்தால் அவங்க நான் மைனாரிட்டி அந்த காலேஜஸில் வந்து இந்த ரிசர்வேஷன் எல்லாமே கொடுக்கலாம். இன்க்ளூஷன் இன் ஹையர் எஜுகேஷன் இம்ப்ரூவ்ஸ் ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் பேஸ்ட் இன்க்ளூஷன். அதாவது அவங்களுக்கு எஜுகேஷன் பேஸ்ட் வந்து இன்க்ளூஷன் கொடுக்கணும் அந்த கேட்டகரியில் பிரித்து. ஸோ இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ரிசர்வேஷன், இது காலேஜஸ்க்கான ரிசர்வேஷன். அடுத்து பார்த்தோம்னா 15 கிளாஸ் 6 பாருங்க. ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் லாஸ் ஃபார் எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இடபிள்யூஎஸ்க்கான ஒரு ரிசர்வேஷன் 10%. இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஜாப்ஸ் இந்த இதில் வந்து கொடுத்தாங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஈக்குவாலிட்டி நவ் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் கேஸ்ட். இப்போ கேஸ்ட்டை விட்டுட்டு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 15 கிளாஸ் 6. ஸோ 1னா ஜென்ரலாக உள்ளது, 2 வந்து அந்த கிளாஸ் 2னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான கிளாஸு, 3 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸு, 4ன்னு பார்த்தோம்னா ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ஒரு ரைட்ஸ் கொடுக்குறது. அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ரிசர்வேஷனுங்கிறது 5. அடுத்து பார்த்தோம்னா 6 அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் சலுகைகள். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா 15 கிளாஸ் 3 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தோம்னா த ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் லாஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ் டு ஹெல்ப் விமன் அண்ட் சில்ட்ரன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சில சிறப்பு சலுகைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது 15ல் 3. 15ல் 4 பார்த்தோம்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ்சி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு நம்ம பார்த்தோம்ல 15 கிளாஸ் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருப்பாங்க. அவங்க காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபு உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ் எஸ்சி எஸ்டிஸ்க்கு கொடுக்குறது. 15ல் 5 பார்த்தோம்னா அட்மிஷன் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா 15ல் 4 வந்து எஜுகேஷன் அப்புறம் ஜாப்ல ரிசர்வேஷன் சொல்லுது. ஆனால் 15ல் 5 வந்து அட்மிஷன் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேன் ரிசர்வ் த சீட்ஸ் ஆர் கிவ் பெனிஃபிட்ஸ் டு எஸ்சிஎஸ்டிஸ் அண்ட் எஸ்சிபிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறது. இது என்ன எக்ஸப்ஷன் வந்து மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்டிகல் 30 கிளாஸ் 1ல் வந்து இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சிறுபான்மையினருக்கான அந்த காலேஜஸில் இந்த சலுகை கிடையாது. மற்ற இடங்கள்ல மற்ற ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து எய்டட் காலேஜஸ் அதெல்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்ததாக 15 கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இடபிள்யூஎஸ் சிட்டிசன்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஹூ ஆர் நாட் கவர்ட் இன் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இல்லாத ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கவங்க, அவங்க எக்கனாமிக்கலாக வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து 10% கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 103வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2019ல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல அதில் வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் பை ஸ்டேட்டு, இதில் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஜென்ரல் அந்த பப்ளிக் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது உங்களுக்கு பார்த்துக்குங்க, ஒரு சிம்பிளாக என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன், இதில் சில அந்த அமெண்ட்மெண்ட்ஸை மட்டும் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 4 இருக்குல்ல, ஹெல்ப் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ்சி எஸ்டிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு 1951 அதில் என்ன பண்ணுறாங்க, டு மேக் ஈக்குவாலிட்டி ரியல் நாட் ஃபேக். அதாவது என்ன விஷயம்னா ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் ஜாப்ஸ் ஹவுசிங் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி குரூப்ஸ் திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அது ஈக்குவாலிட்டி வந்து ரியலாக இருக்கணும், அது வந்து ஒரு ஃபேக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இந்த விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் ஜாப்ஸ் ஹவுசிங். ஸோ இதுக்கு ஒரு கேஸே நடந்திருக்கும். செண்பகம் துரைராஜன் கேஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டு இதை எதிர்த்து தான் வந்து அந்த கேஸே ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து கிளாஸ் 5 இருக்குல்ல, கிளாஸ் 5 வந்து அட்மிஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் கேன் கிவ் ரிசர்வேஷன் இன் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ்.
தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளில் கொடுக்கலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு. ஆனால் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 30 கிளாஸ் 1 இருக்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓபிசி ரிசர்வேஷன் இன்ஜினியரிங் காலேஜ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் உண்டு. கிறிஸ்டியன் காலேஜஸ் ஆர் முஸ்லீம் காலேஜஸ் அந்த மைனாரிட்டிஸ் ஆர் ஜெயின் காலேஜ் ஆர் சீக் அந்த மாதிரி ஸ்பெஷலாக மைனாரிட்டிஸுக்குன்னு இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த ரிசர்வேஷன் அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்தோம்னா 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்க்கு புவர் பீப்புள் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களுடைய அந்த ஆனுவல் இன்கம் வந்து பொறுத்து இருக்கும். அது புவர் பீப்புளுங்கிறத சொல்லக்கூடாது, அந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்து திஸ் அப்ளைஸ் டு எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ் இன்க்ளூடிங் ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் மைனாரிட்டியில் கிடையாது. A poor upper caste family can also get EWS quota. அவங்களுடைய இன்கம் வந்து கவர்மெண்ட் லிமிட்டுக்கு கீழே இருந்தா. ஓகே, இப்போ வந்து நம்ம கேசஸை பார்க்க போகிறோம். த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வர்சஸ் செண்பகம் துரைராஜன் 1951 காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் கம்யூனல் ஜிஓ இன் காலேஜ் அட்மிஷனில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செண்பகம் துரைராஜன் அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து அவருக்கான அந்த சீட்டு கிடைக்கல. ஏன்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கல. அவர் கோர்ட்டுக்கு போறாரு. போயிட்டு 15 கிளாஸ் 1 நோ டிஸ்கிரிமினேஷன் பை காஸ்ட்டை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆர்டிகல் 29 கிளாஸ் 2 நோ டினையல் ஆஃப் அட்மிஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஒரு ஜாதியை வச்சு அந்த இடத்துக்கு அட்மிஷன் கொடுக்காம இருக்கிறது. அப்புறம் வந்து ஆர்டிகல் 46 ப்ரொமோட் வீக்கர் செக்ஷன். இந்த 3 ஆர்டிகிளுமே வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்ன பண்ண ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனல் ஜிஓ ஸ்டாக் டவுன் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா கம்யூனல் ஜிஓ வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். இது கம்யூனல் ஜிஓங்கிறது முன்னாடியே உள்ளது. அதாவது பார்த்தோம்னா நீதி கட்சி காலகட்டத்திலேயே வந்து கொண்டு வரப்பட்டது தான் கம்யூனல் ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிஓ கொடுத்து பின்தங்கிய மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ் பீரியட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து செல்லாதது, அது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஏன்னா இந்த ஆர்டிகிள் 15(1) 29(2) வந்து வயலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. எஸ்டாப்ளிஷஸ் சுப்பர்மசி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டாந்து அதெல்லாம் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து கொண்டாந்துருவாங்க. ஸோ அதான் விஷயம். ஆர்டிகல் 15 கிளாஸ் 4ங்கிறத ஆட் பண்ணி ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கேஸ் போட்டு அவருடைய இனிஷியேட்டிவ்னால தான் கான்ஸ்டியூஷனே சேஞ்ச் ஆகுதுன்னா பார்த்துங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது. நெக்ஸ்ட் இந்திரா சானே வர்சஸ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 வந்து மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் கேஸ்ன்னு சொல்லி ரொம்பவே வந்து பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு வழக்கு. இந்த வழக்குல பெட்டிஷனர் யாருன்னா இந்திரா சானே அப்படிங்கிறவங்க வந்து ஒரு PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து போடுறாங்க. சேலஞ்சிங் ஓபிசி ரிசர்வேஷன் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் எதிர்த்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. வேலிடிட்டி ஆஃப் 27% ஃபார் ஓபிசி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பேஸ்ட் ஆன் த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 27% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படுது. ஸோ வந்து பெட்டிஷனர் என்ன சொல்றாங்க, ரிசர்வேஷன் வயலேட்டட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிகல் 16 வயலேட் பண்ணுது. காஸ்ட் இஸ் நாட் ப்ராப்பர் மெஷர்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ். ஜாதி என்பது மட்டுமே வந்து ஒரு இடஒதுக்கீட்டுக்கு சான்று கிடையாது. நிறையவே வந்து அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இட் வுட் ரிடியூஸ் த எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து சமூகத்துல வந்து ஒரு விதமான முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்ஹெல்டு 27% ரிசர்வேஷன் 27% இடஒதுக்கீடு இருக்கட்டும். ஆனா அதுக்கு லிமிட்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனா வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனுக்கான சீலிங் வந்து கொண்டு வராங்க. 50%க்கு மேல வந்து நீங்க ரிசர்வேஷன் பண்ணாதீங்க, ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. கிரீமி லேயர்னா அந்த ஒரு இப்போ பாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பால் ஆடை மாதிரி. ஸோ இந்த பால் ஆடைனா அந்த ஒரு சமூகம் இருக்குன்னா அந்த சமூகத்திலே டெவலப் ஆனவங்க மேலே இருக்கிறவங்க, அதாவது பாலுக்கு மேலே பாலாடை இருக்கிற மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் ஒரு ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்களா அவங்கள வந்து பிற்படுத்தப்பட்டே இருந்தாலும் அவங்களே முன்னேறிய வகுப்பினர் மீன்ஸ் அவங்க வந்து எக்கனாமிக்கலாகவும் அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஒரு 8 lakhs ஒரு 10 lakhs அந்த மாதிரி இருக்கு ஒரு ஆனுவல் இன்கம். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஒரு குரூப் ஏ போஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவங்க வந்து கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கிரீமி லேயரை அப்ளை பண்றாங்க.
இப்போ வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போனாலுமே இந்த க்ரீமி லேயர் ஓபிசி சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்ததுக்கு காரணம் இந்திரா சானே அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கேஸ்ல இருந்து ஸோ இந்த கான்செப்டை கொண்டு வராங்க. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் மெரிட். சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கட்டும், ஆனால் அதுக்கு வந்து மெரிட் பேஸ்டாக இருக்கணும். சும்மா வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கான்செப்ட். அடுத்து பார்த்தோம்னா அசோகா குமார் தாக்கூர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து 2008 வந்து ஃபைல் ஆகுது. இதில் பார்த்தோம்னா வேலிடிட்டி ஆஃப் 27% ரிசர்வேஷன் இன் சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிலையங்கள் 27% இடஒதுக்கீடு இருக்கு. அதை பற்றின ஒரு வழக்கு. பெட்டிஷனர் பார்த்தோம்னா அசோகா குமார் தாக்கூர் என்ன பண்றாருன்னா சேலஞ்ச் லாஸ் 93rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 added the article 15 class 5 for the OBC SC ST reservation in education. OBC SC STக்கு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வராங்க 2005ல் 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மத்திய அரசினுடைய கல்வி நிலையங்கள்ல கொண்டு வராங்க 27% ஓபிசிக்கான ஒரு இடஒதுக்கீடு. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல்ட் த போத் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ட். இந்த சட்டங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டையும் அப்புறம் வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த சட்டத்தையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஓகே செல்லும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு டைரக்டிவ் கொடுக்குறாங்க. ஓபிசி கோட்டா வேலிட் ப்ரமோட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிசி கோட்டா கொடுக்கலாம், அது நல்ல விஷயம் தான். ஆனால் க்ரீமி லேயர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். க்ரீமி லேயர்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாலுக்கு மேலே இருக்க பாலாடை மாதிரி டெவலப் ஆன சமூகத்தை ஒதுக்கி வச்சிருங்க. பேக்வேர்ட் கிளாஸஸில் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வேணாம். மற்ற பின்தங்கி இருக்கவங்க எக்கனாமிக்கலாக பின்தங்கி இருக்கவங்க பயன்படுத்திக்கட்டும். நோ கோட்டா இன் பிரைவேட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் அந்த கோட்டா கிடையாது. 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் செய்யவில்லை, மீறவில்லை. இந்த சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஓபிசியுடைய ரிசர்வேஷன் உயர்கல்வியிலும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படுது. க்ரீமி லேயர் எக்ஸ்க்ளூஷன் ஆகுறாங்க. ஈக்குவாலிட்டி வித் சோஷியல் ஜஸ்டிஸ், சமத்துவம் மற்றும் சமூக நீதி அப்படிங்கிறது இங்கே செயல்பாட்டுக்கு வருது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜங்கித் அபியான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022 வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்த சட்டம். இதில் பார்த்தோம்னா 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான ஒரு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. இது ஆர்டிகல்ஸ் வந்து 15 class 6, 16 class 6 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கான ஒரு ப்ரொவிஷன். மெயின் சேலஞ்ச் பேஸ்ட் ஒன்லி ஆன் எக்கனாமிக் கிரைட்டீரியா, வயலேட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது வெறும் பொருளாதாரத்தை மட்டும்தான் அது பண்ணுது, பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுது. எக்ஸ்க்ளூட்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசியை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுது. 50% ரிசர்வேஷன் சீலிங்கை வந்து மீறுது இந்திரா சாணி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வந்து தொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 ஜட்ஜு அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் 2 ஜட்ஜு எதிராகவும் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அமெண்ட்மெண்ட் அப்ஹெல்ட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல். அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் சட்ட ரீதிகளானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்குறாங்க 5 பெஞ்ச் ஜட்ஜஸ். கீ ஃபைண்டிங்ஸ் வந்து எக்கனாமிக் பேசிஸ் வந்து வேலிடு தான். இது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஓபிசி இஸ் வேலிட், அதுவும் ஓகே தான். அவங்களுக்கு ஏற்கனவே தனி ரிசர்வேஷன் இருக்கு. இடபிள்யூ வந்து ஒரு இடபிள்யூஎஸ்ங்கிற செப்பரேட்டா ஒரு கிளாஸாக எடுத்துக்கிறாங்க. 50% சீலிங் நாட் அப்சல்யூட், இது வந்து அப்சல்யூட் முழுமை கிடையாது, கேன் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத இங்கே விஷயம். அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ரெகக்னைஸ் எக்கனாமிக் கிரைட்டீரியா. முதல் வழக்கு ஜன்கித் அபியான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் வந்து பொருளாதார ரீதியிலான ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து 15 ஆர்டிகல் 15 வரைக்கும் பார்த்தாச்சு. ஆர்டிகல் 16 வந்து பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 15 பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா விஷயம். ஸோ 15 வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கிறத பற்றினது. 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் அ ரைட் டு கம்பீட் ஈக்குவலி இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அதாவது சமமான வாய்ப்பு, வேலை வாய்ப்புல சமமான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் அடிப்படையான ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது. தீண்டாமை மீன்ஸ் கைண்ட் ஆஃப் ஒருத்தவங்களுக்கு ஒரு இனம், மதம், மொழி, பாலினத்தை வச்சு பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது. பாகுபாடுனா 15. 16னா வேலை வாய்ப்பை பற்றினது. அது வந்து கிளாஸ் 1. கிளாஸ் 2 பார்த்தோம்னா நோ டிஸ்கிரிமினேஷன். கவர்மெண்ட் காண்ட் டினாய் த ஜாப்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜன். ஒருத்தருடைய மதம், மொழி, இனம், அப்புறம் வந்து பிறந்த இடத்த வச்சு பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது 2. 3னா லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். பார்லிமெண்ட் கேன் மேக் ரெசிடென்ஸ் ரூல்ஸ். அதாவது பார்லிமெண்ட் வந்து
லோக்கலுக்கு சர்டன் ஜாப்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், முன்னுரிமை கொடுக்கலாம். அது வந்து 16ல் 3. 16ல் 4 ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். பின்தங்கிய வகுப்பினருக்கு சில ரிசர்வேஷன். கவர்மெண்ட் கேன் ரிசர்வ் ஜாப்ஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் நாட் வெல் ரெப்ரசன்டட் இன் சர்வீசஸ். பின்தங்கிய வகுப்பினருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது 16ல் 4. 16ல் 4 வந்து ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன். ஓகேவா? ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன். ரிசர்வேஷன் அலவுட் ஈவன் இன் ப்ரமோஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷனில் கூட ப்ரமோஷன் இருக்குது. 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995. 1995 77வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க. அதில் எம் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது 2006. அந்த கேஸில் இது ஓகே, இது வந்து செல்லுபடி ஆகும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே பின்னாடியே பார்க்கலாம் அந்த அமெண்ட்மெண்ட்டில். 16 கிளாஸ் 4B பார்த்தோம்னா பேக்லாக் வேக்கன்சிஸ். இப்போ வந்து அன்ஃபில்டு ரிசர்வ் போஸ்ட், ரிசர்வ் பண்ணிட்டாங்க ஒரு போஸ்ட்டு, அது வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் ஆகும் வித்தவுட் பிரேக்கிங் 50% கேப். 50% அந்த இந்திரா சானி கேஸில் சொன்ன ரிசர்வேஷன் கேப்பை வந்து பிரேக் பண்ணாமல் கேரி ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிறத 81வது சட்ட திருத்தம் 2000 கொண்டு வராங்க. ஸோ அவங்க பேக்லாக் வேக்கன்சி கேரி ஃபார்வர்ட் ஆகி நெக்ஸ்ட் இயருக்கும் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். அடுத்ததாக 16ல் 5 பார்த்தோம்னா 16 ஆர்டிகிள் 16 கிளாஸ் 5 வந்து ரிலீஜியஸ் போஸ்ட், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் ரெக்வயர் that their officers follow the religion. இது சிம்பிளான விஷயம். இது ரிலீஜியஸ் பிளேஸ். இப்போ வந்து ஹிந்து என்டோமெண்ட் போர்டு, இல்லை கிறிஸ்டியன்ஸோடைய அமைப்புகள், இல்லை வந்து முஸ்லீம் வக்பு போர்டு, அந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் இருக்கும்போது அந்தந்த ரிலீஜனுக்கு அந்தந்த ரிலீஜனை சார்ந்தவங்க வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனில் இருக்க பர்சன் வந்து அங்கே இருந்தால் அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஸோ திருப்பதி அந்த மாதிரியான இடங்கள், அல்லது இங்கே பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே ஹிந்து என்டோமெண்ட் போர்டில் சில இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி வேறு ரிலீஜனில் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க 16 கிளாஸ் 5 டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். இந்த ரிலீஜன் மேட்டரில் டிஸ்கிரிமினேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த ரிலீஜனுக்கு தேவைப்படுற விஷயம். ஸோ அந்த மாதிரி. அடுத்து 16ல் 6 பார்த்தோம்னா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை பற்றி உள்ளது. கவர்மெண்ட் கேன் கிவ் த 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஏற்கனவே பார்த்தோம். இந்த 15ல் 6ங்கிறது ரிசர்வேஷன் பார்த்தோம். அதே தான் 16ல் 6லேயும் அந்த ரிசர்வேஷன், அந்த இது வருது, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வருது. 103rd அமெண்ட்மெண்ட்டு ஜான் கிட் அபியான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022 அப்ஹெல்டு செல்லும்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம்தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன், சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா 16ல் 1 நோ அன்ஃபேர் ப்ரிஃபரன்ஸு, நோ டிஸ்கிரிமினேஷன், எவ்ரி ஒன் ஷுட் கெட் அ ஃபேர் சான்ஸ் இன் கவர்மெண்ட் ஜாப்பு. லோக்கல் ப்ரிஃபரன்ஸ்னால் 3. அடுத்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸு. அடுத்து 4A வந்து 77th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995. 4B பார்த்தோம்னா 81st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000. அடுத்து வந்து 16ல் 5 பார்த்தோம்னா நாட் கன்சிடர் டிஸ்கிரிமினேஷன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். அதாவது ஹிந்து டெம்பிள் ப்ரிஸ்ட் ஹிந்துவாக இருக்கணும், முஸ்லீம் வக்ஃப் மெம்பர் முஸ்லீமாக இருக்கணும், அந்த விஷயம் நான் சொன்னது. அடுத்து 16ல் 6 பார்த்தோம்னா 103rd அமெண்ட்மெண்ட்டு 2019 வந்த ஒரு விஷயம், ரிசர்வேஷன் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு. ஸோ இது வந்து டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து கோர்ட்டுடைய இது எஸ்சி எஸ்டிஸ் ஆர்டிகிள் 16 பார்த்தாச்சு. ப்ரமோஷன் அண்ட் கேரி ஃபார்வர்ட் இருக்குல்ல, 4A 4Bயில் உள்ள விஷயங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரிசர்வேஷன் ஃபார் ப்ரமோஷன் வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு கொடுக்குறாங்கன்னா ஷோ பேக்வர்ட்னஸ், அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க, அந்த சமூகத்துடைய வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லை, எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும், இந்த 3 டெஸ்ட் ரூல் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் சேஸ் ரிசர்வேஷன் இஸ் வேலிட் பட் மஸ்ட் பாஸ் த 3 டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவாலிட்டி ப்ளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ளஸ் எஃபிஷியன்சி கைடட் ஃபியூச்சர் கேசஸ். ஜர்னேல் சிங் கேஸ் 2018. ஸோ இந்த கேஸுக்கு கைடன்ஸாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கேஸ் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த நாகராஜ் அந்த கேஸ் தான் அது. ஸோ இந்த விஷயங்கள் தான். கவர்மெண்ட் கேன் கிவ் ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பட் ஒன்லி ஆஃப்டர் ப்ரூவிங் தட் எஸ்சிஎஸ்டி ஸ்டில் நீட் இட் ஒன்ட் டு ஹர்ட் த எஃபிஷியன்சி அப்படிங்கிறத விஷயம். ஸோ ஜர்னல் சிங் வர்சஸ் லட்சாமி நாராயண் குப்தா, அப்புறம் இந்த எம் நாகராஜ் கேஸ் தான் சொன்னல எஸ்சிஎஸ்டியோடையது, அந்த விஷயங்கள்.
ஸோ அந்த மாடல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை கொஞ்சம் ரைட்டாக பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு டாக்டரின் கொடுத்துருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்டிகல் 335 வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க கிரீமி லேயர் பிரின்சிபல் அப்ளைஸ் SC/STs எக்ஸ்க்ளூடிங் த அட்வான்ஸ் செக்ஷன்ஸ் ஃப்ரம் த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ். அதாவது SC/STs இருக்காங்க, அவங்க வந்து நார்மல் டைமில் கிரீமி லேயர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஜாப்பில் போயிட்டா கிரீமி லேயர் ஃபாலோ பண்ணுங்கள் SC/STஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அப்லிஃப்ட் ஆகி ஒரு ஜாப்ல இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து அந்த ப்ரமோஷன் ஆகிற இடத்துலேயே வந்து பேக்வர்டாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே கொடுக்குறாங்க. ஆர்டிகிள் 17 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறதா விஷயம். அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார்பிடன் இன் எனி ஃபார்ம். தீண்டாமைங்கிறது எந்த ஒரு வடிவத்திலையும் பின்பற்றக்கூடாது. எனி ஆக்ட் ஆஃப் என்ஃபோர்சிங் டிசபிலிட்டிஸ், சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டினையல் ஆக்சஸ் இந்த மாதிரிலாம் பண்ணால் அது வந்து அஃபென்ஸ், பனிஷபிள் பை லா. அது ஒரு குற்றம், சட்டத்தின்படி தண்டிக்கத்தக்கது. இதில் பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் 1955 வந்து கொண்டு வர்றாங்க. இட் கிவ்ஸ் லீகல் ஈக்வாலிட்டி அண்ட் என்ஷூர்ஸ் டிக்னிட்டி டு த ஆல், அனைவருக்குமான ஒரு மதிப்புக்கான வாய்ப்பு. நோ ஒன் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அன்டச்சபிள், யாருமே வந்து தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்படக்கூடாது. அப்படி செஞ்சால் அது வந்து பனிஷ்டு பை லா அப்படிங்கிறது தான் இங்கே 17 முக்கியமான சார அம்சம். அடுத்ததா 18 பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். டைட்டில்ஸ் அப்படிங்கிறது பட்டங்கள். இந்த பட்டம் ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இது வந்து முக்கியமாக கொண்டு வந்தது வேறுபாடு இருக்கக்கூடாது இருக்கா. நோ டைட்டில்ஸ் அதர் தன் மிலிட்ரி ஆர் அகாடமிக் டிஸ்டிங்ஷன்ஸ். மிலிட்ரியில் இருக்கக்கூடிய பட்டம் அப்புறம் வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தலாம், மற்ற எதையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம்பிள், பாரத ரத்னா, பத்மஸ்ரீஸ் ஆர் நாட் டைட்டில்ஸ், தே ஆர் அவார்ட் ஆஃப் ஹானர், நாட் ஹெரிடிட்டரி டைட்டில்ஸ். பாரத ரத்னா, பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்மஸ்ரீ, பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி போட்டுக்க கூடாது. பேரு பின்னாடி முன்னாடிலாம் போட்டுக்க கூடாது. அது வந்து ஹெரிடிட்டரி, அது வந்து மரபு வழியில் கிடையாது, ஒரு மரியாதைக்குள்ளது. வேணா வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதை வந்து நம்ம போட முடியாது, போடக்கூடாது. நோ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கேன் அக்செப்ட் எ டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் ஸ்டேட். வெளிநாட்டில இருந்து ஒரு விருது கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்கன்னா போய் வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ரிவென்ட்ஸ் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஹோல்டிங் ஃபாரின் ஹானர்ஸ், வெளிநாட்டுடைய ஹானர்ஸை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அடுத்ததை பார்த்தோம்னா தேவராஜ் வெர்சஸ் பத்மனா 1961 ஹைகோர்ட்டு, ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியா அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955. இந்த கேஸ் வந்து நடந்திருக்கும். இதில் அன்டச்சபிலிட்டி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷலி டு காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் ஹிஸ்டாரிக்கலி பை பர்த், சோஷியல் பைகாட் விச் வாஸ் பேசிஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் இன் த கேஸ், சஜஸ்டிங் லேட்டர் டிட் நாட் ஃபால் அண்டர் த ஆக்ட் ஆஃப் ப்ராஹிபிஷன். த complaint alleging offense under the untouchability act was dismissed. சோஷியலாக வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது அன்டச்சபிலிட்டி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து நடந்திருக்கு கர்நாடகாவில். அடுத்ததா இதில் பாருங்க, நான் சிட்டிசன்ஸ் ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் ஸ்டேட் கேனாட் பி அக்செப்ட் ஃபாரின் டைட்டில்ஸ் வித்தவுட் பிரசிடென்ட்ஸ் கான்சென்ட். ஸோ இந்த இது வந்து 18(3) பார்த்தீங்கன்னா, நான் சிட்டிசன்ஸ் ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் த ஸ்டேட் கேனாட் அக்செப்ட் ஃபாரின், அதாவது சிட்டிசனாக இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட், ஏதாவது ஒரு இதில் வெளிநாட்டினராக இருந்தாலும் அவர் வந்து ஃபாரின் டைட்டில்ஸை வாங்கணும்னா பிரசிடென்ட்டுடைய அனுமதியை பெறணும். வெளிநாட்டுக்காரராகவே இருந்தாலும், இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணார்னா. நோ ஒன் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் த ஸ்டேட் கேன் அக்செப்ட் எனி பிரசன்ட் எமால்மெண்ட் ஆர் ஆஃபீஸ் ஃப்ரம் த ஃபாரின் ஸ்டேட் வித்தவுட் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். அதாவது குடியரசுத் தலைவருடைய அனுமதி இல்லாமல் அந்த அவார்ட்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். ஸோ வாங்கலாம். இப்போ வந்து டவுட் வந்திருக்கும், இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறாரு, இல்லை ஒரு பிரசிடென்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரினில் அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஃபாரினுடைய ஹையஸ்ட் ஹானர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் பிரசிடென்ட்டுடைய ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க, பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவார்ட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ நார்மலாக இருக்கும்போது அந்த அவார்டு எல்லாருக்கும் கொடுத்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சேஃப்கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ப்ராக்டிஸ் ஃபார்பிடன் பனிஷபிள் அஃபென்ஸு. இது லா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. அடுத்து 18 கிளாஸ் வந்து பார்த்தோம்னா நோ டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அகாடமிக் அண்ட் ஈக்வாலிட்டி அண்ட் நோ ஹைரார்கி, மிலிட்ரி ரேங்க்ஸ் டிகிரிஸ் அலவுடு. 18 கிளாஸ் 2 வந்து நோ ஃபாரின் டைட்டில்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ், மெயின்டைன் லாயல் டு இந்தியா, கான்ட் அக்செப்ட் சார் ஆர் லார்ட், இந்த மாதிரிலாம் சும்மாலாம் வாங்க முடியாது. 18 கிளாஸ் 3 to 4 ஃபாரின் கிஃப்ட்ஸ் ஆர் ஹானர் ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் கான்சென்ட், ப்ரிவெண்ட் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ், டிப்ளமேட்டிக் சேஃப்கார்ட்ஸ்.
அதுதான் விஷயம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் 19 இருந்து மிச்ச ஆர்டிகல்ஸை பார்க்கலாம்.